ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எல்லா ஆப்ஸ்க்கான டேரக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆப்ஸ் வந்து வந்திருக்கு சொல்லி பார்க்கலாம். ஸோ கைஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா Walaxy.ai. ஸோ இந்த ஆப்பில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ஏஐ வால்பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆப் ஓப்பன் பண்ணும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் டைவ்னு இருக்கும். அது கீழே வந்து ஸ்கிப் ஆர் நவுன் இருக்கும். ஸோ ஸ்கிப் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம், இல்லை கூகுள் அக்கௌண்ட் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆப் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் டைம் உள்ள வரும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸில் வந்து சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. லேட்டஸ்ட்டு, ரேண்டம், அப்ஸ்ட்ராக்ட், ஆம்ரோட்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமல் தான். அதில் இருக்கிற வால்பேப்பர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை இருக்கும். அப்ளை கொடுத்து ஹோம் ஸ்கிரீன், லாக் ஸ்கிரீன் செலக்ட் பண்ணிட்டீங்க, அப்லோட் ஆயிரும். தென் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஹோம் ஸ்கிரீன் வந்து பாருங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கு இந்த வால்பேப்பர்ஸ் எல்லாமே. இதே மாதிரி நமக்கு நிறைய வால்பேப்பர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்பைடர் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த வால்பேப்பர் வந்து பாருங்கள், நம்ம ஹோம் ஸ்கிரீன் பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ஃபேவரட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் நிறைய கேட்டகரிஸ் வைஸில் வந்து இருக்குது. ஸோ பர்சனலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் 3Dயில் வந்து பார்த்தா நிறைய கலெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நேச்சுரல், போர்ட்ரைட்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்து இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபீட்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன். ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெய்ட் வால்பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. தென் டெஸ்க்டாப்னு கொடுத்துருக்காங்க. டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டெஸ்க்டாப் வால்பேப்பர்ஸ் கூட நமக்கு இதில் வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம பிசி இங்கே டவுன்லோட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மொபைலோட லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பிசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணுற வால்பேப்பர் இதுதான், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப் இது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாக்கி. ஒவ்வொரு மொபைல் லான்ச் பண்ணும்போது நமக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஸ்டால்டாக ஒரு சில வால்பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த வால்பேப்பர்ஸ் எல்லாமே இங்கே வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ரீசெண்ட், தென் ரேண்டம், தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கேட்டகரி வைஸில் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலோட கலெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் பிராண்ட்லேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர்ஸ் வந்துச்சு. ஸோ நத்திங் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதெல்லாமே நமக்கு நத்திங்கோட அஃபிஷியல் வால்பேப்பர். ஸோ இதெல்லாமே நம்ம மொபைலுக்கு வந்து ஹோம் ஸ்கிரீன் செட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தா செட்டுன்னு இருக்குது, அந்த செட் செலக்ட் பண்ணிக்கலாம். செட் கொடுத்து நம்ம வந்து பார்த்தா ஹோம் ஸ்கிரீன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நமக்கு வந்து வால்பேப்பர் வந்து மாறிடுச்சு. ஸோ நமக்கு இன்டர்ஃபேஸே வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது, நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு மொபைல்லையும் வந்து பார்த்தா டிஃபால்ட்டாக ப்ரீ இன்ஸ்டால் வால்பேப்பர்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அது நமக்கு இங்கே வந்து இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா ஹைப்பர் வாய்ஸ் வந்து செக் பண்ணலாம். இதெல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் வாய்ஸோட வால்பேப்பர். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் இப்போ வந்துட்டு இந்த ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து செட்டுன்னு இருக்குது, செட் கொடுத்துக்கிறேன், ஹோம் ஸ்க்ரீன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் வாய்ஸோட வால்பேப்பரும் செட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மொபைல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஸ்டாக் வால்பேப்பர்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. அது நீங்கள் இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மூவி செட். ஸோ இந்த ஆப்பில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் ப்ளே பண்ணும்போது நம்ம கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து வரும். ஸோ இது நம்ம பார்க்கவே ரொம்ப சூப்பராக வந்துருக்கும். ஃபஸ்ட் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல ஏஓடி மியூசிக்னு இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஏஓடி மியூசிக்கை செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் ரெயின், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஸ் அரவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கார்னர் அவுட், தென் ஃபயர் டான்ஸ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ளாட் பாஸ்ன்னு மேலே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகே, இப்போ நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளைன்ற பட்டன் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம மொபைலில் வந்து பார்த்தா சாங்ஸ் எதாவது ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என் மொபைலில் வந்து சாங் ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போ லாக் ஸ்கிரீன் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம சாங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிட்டு இருக்கு. அதே சேம் டைமில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அது கீழே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ரோட் வால்பேப்பர் வந்து வச்சிருக்கேன். ஸோ இது நமக்கு பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இது எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நமக்கு ஃப்ரீயான நிறைய எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு எது வேணுமோ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் ஸ்டிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், அப்ளை வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஏஓடி மியூசிக்னு இருக்குது. ஸோ எனேபிள் பண்ணால் தான் நமக்கு லாக் ஸ்கிரீன் வந்து காட்டும். அதுக்கப்புறம் கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஓடின்னு கொடுத்துருக்காங்க. அங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஸ்கிரீன் செட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் கிளாக் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன் செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இது லாக் ஸ்கிரீன் வந்து அப்ளை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. கீழே நமக்கு வந்து செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த செட்டிங்ஸில் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஆல்வேஸ் அண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏஓடி டைம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஏஓடி டைம்ன்றது நம்ம மொபைல் லாக் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வந்து அது காட்டணுன்ற மாதிரி கேட்கும். இப்போ நம்ம மொபைல் லாக் ஸ்கிரீன் போனதுக்கப்புறம் 15 செகண்ட்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும் அப்படின்னு செட் பண்ணிட்டேன்.
இப்போ வந்து பாருங்க நமக்கு அந்த லாக் ஸ்கிரீன் அந்த கிளாக்கும் வந்துருச்சு. மேல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எஃபெக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகுது. அதுக்கப்புறம் 15 செகண்ட்ஸ் டைம் மட்டும் வச்சிருந்தோம். இப்போ நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆயிரும். இந்த மாதிரி நமக்கு இதுல வந்து நிறைய கிளாக் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து நத்திங்கோட ஃபாண்ட். ஸோ நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து நத்திங்கோட கிளாக் நம்ம வந்து ஏஓடியே செட் பண்ணியிருக்கோம். ஓகே இந்த மாதிரி நமக்கு இதுல வந்து நிறைய கிளாக் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உங்க டிவைஸ்க்கு எது செட் ஆகுமோ அதை நீங்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு இதுல ஃப்ரீயா வந்து லைட் எஃபெக்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க. இந்த ஆப் எனக்கு பர்சனலா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே நெக்ஸ்ட் ஒன் டியோ. ஸோ இந்த ஆப்ல நமக்கு வந்து நிறைய ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபர்ஸ்ட் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தா ஓப்பன் ஃபோட்டோ அதுக்கப்புறம் ஓப்பன் வீடியோன்னு இருக்கும். ஸோ நம்ம ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே ஒன்ஸ் நம்ம ஃபோட்டோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு உள்ள லோட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து நிறைய ஃபில்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ இது வந்து பாருங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ், அதுக்கப்புறம் போலார், தென் கிளியர் ஸ்கை, அதுக்கப்புறம் அக்வா, தென் கேமரான், ஸோ வாஸ்லேண்ட். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இப்போ நிறையா ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஃபில்டர் வந்து பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் ஃபில்டர் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஃபஸ்ட் வந்து அப்ளை ஆகணுன்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ செலக்ட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு வந்து தனித்தனியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். தென் ஷார்ப்னஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் நமக்கு வந்து கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, அப்புறம் எக்ஸ்போசர். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட் வந்து பண்ணிக்க முடியும். தென் ஃபைனலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பட்டன் கிளிக் பண்ணி நம்மளால் வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் வந்து ஃபில்டர் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் ட்ரெக்ஸ். ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு லான்ச்சர் நம்ம கம்மி சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கும். லான்ச்சரில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ யூடியூப் யூ வந்து போட்டோம்னா போதும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து ப்ளே ஆகும். இது இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஐன் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஷார்ட்கட்டாக இருக்காது. ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். தென் மற்ற ஆப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு கீழே வந்து ஆரோ மார்க் இருக்குது. அதை செலக்ட் பண்ணி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் இன்ஸ்டால் பண்ணியிருக்க மற்ற ஆப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். தென் மேலே நமக்கு வந்து செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் பண்ணுற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம நிறைய ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பாருங்க. ஓகே இதில் நமக்கு வந்து கஸ்டமைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து டிவைஸோட வால்பேப்பர் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நமக்கு வந்து ஒயிட்டு, டார்க் கிரே, பிளாக்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம டைம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு டைம் வந்து ஒயிட் கலரில் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒயிட் கலரில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் டிம்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் வச்சிருக்க பேக்ரவுண்ட் வால்பேப்பரும் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் தெரியணுன்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா வந்து ஒரு லான்ச்சர் ட்ரை பண்ணுறீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த லான்ச்சர் செக் பண்ணி பாருங்க. ஓகே லாஸ்ட் ஒன் ப்ரியாரிட்டிஸ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நிறையா வேலை இருக்குது, பட் நான் எல்லாம் மறந்துடக்கூடாது அப்படின்னு வச்சிங்கன்னா இதில் வந்து நோட் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு இன்னைக்கு என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து ஈஸியாக ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். இதில் நீங்கள் நிறைய ஆட் பண்ணுறது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நியூ ப்ரியாரிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ விண்டோஸ் 11 ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகே இப்போ எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். தென் சேவ் டாஸ்க் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 11 ட்ரிக்ஸில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கிறது 3 வந்து ரொம்ப ரொம்ப ஹைலைட்டாக தெரியும். மற்றது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைலைட் இல்லாத மாதிரி தெரியும். அப்புறமா முக்கியமான டாஸ்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே மூவ் பண்ணிக்க முடியும். இல்லை ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மூவ் பண்ணிக்க முடியும். ஓகே ஒன்ஸ் நீங்கள் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் டிக் கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இன்னைக்கு பண்ணுறது நாளைக்கு பண்ணுறது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய வந்து பார்த்துக்க முடியும். இந்த ஆப் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆப் தான். பட் நமக்கு இந்த ஆப்பில் வந்து நிறைய யூஸ் வந்துருக்கு. ஸோ நீங்களும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆப்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆப் வந்து பார்த்தீங்கன்னா Wallexi.ai. ஸோ அதில் நமக்கு வந்து சூப்பர் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் வால்பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த S21 FE வாங்கிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் தான் நான் வந்து டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வால்பேப்பர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் ஆப் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டியோ அதுவும் நமக்கு வந்து ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். ஸோ நமக்கு ஃபில்டர்ஸ்ல நிறைய வந்து கொடுத்துருந்தாங்க. அது கூட நீங்கள் மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இது மட்டும் இல்லை எல்லா ஆப்ஸ்க்கான டேரக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணா செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம வந்து சூப்பரான ஆப்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். உங்களுக்கு எந்த ஆப் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.